எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை முழு மனிதர்களாக ஆக்குவதற்காக எங்கள் மிஷனரிமார்கள் இந்த பகுதியிலே வந்து பள்ளிகளையும் ஆண்டவரே ஆஸ்பத்திரிகளையும் திறந்து நாங்கள் ஆரோக்கியமாக வாழவும் முழுமையான கல்வியை பெற்றுக்கொள்ளவும் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளை இன்றைக்கு நினைவு கூறுகிறோம். 121 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே ஈக்காடு பள்ளியை சிஎஸ்ஐ பள்ளியை அவர்கள் நிறுவினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஈக்காட்டிலிருந்து அநேக பிள்ளைகள் ஆண்களும் பெண்களும் படித்து ஆண்டவரே இன்றைக்கு பெரிய வல்லுநர்களாக இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இங்கு கட்டப்பட்ட ஹாஸ்டல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கு கட்டப்பட்ட பள்ளிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கு இருந்த ஆஸ்பத்திரிக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கு இருந்து ஆண்டவரே பல மக்களுக்கு வாழ்வளித்த லேசாலை நாங்கள் இன்றைக்கு நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். அநேக வயல்வெளிகள் அவர்கள் எங்களுக்கு விட்டு போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மகத்தான ஊழியத்தை செய்த எங்கள் மிஷனரிமார்களை இன்றைக்கு நினைவு கூறுகிறோம். இந்த நாளிலும் எங்கள் கவுடி மிஷனரி நாங்கள் இன்றைக்கு நினைவு கூறுகிறோம். இப்போதும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பதாக இந்த பள்ளியின் நிலைமையை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் எல்லாம் வந்து பார்த்தபோது மேற்கூரை இல்லாத ஒரு நிலைமை இருந்தீர். ஆனால் நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் சர்வத்துக்கும் வல்லவர் என்பதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் காணும்படியாய் செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பணியை மேற்கொள்ள முயற்சி செய்த எங்கள் தலைமை ஆசிரியர், கரஸ்பாண்டன்ட், கன்வீனர் இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை செய்வதற்கான ஆண்டவரே எல்லா விதமான உதவிகளையும் செய்த எங்கள் பேராயர், அலுவலர்கள், இன்னும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் இதை கட்டி கொடுத்த எங்களுடைய அருமையான சிஎஸ்ஐ கோடம்பாக்கம் ஆலயத்தினர், ஆயரவர்கள், செயலர், பொருளர், கமிட்டி உறுப்பினர்கள், இறைமக்கள் அனைவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்வை நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய பேராயரின் கையினாலே இதை திறந்து வைக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது சமூகம் எங்களோடு இருக்கட்டும். இறைமகன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. அன்பிற்குரியவர்களே, இந்த அருமையான நேரத்திலே மரியாதைக்குரிய டிஇஓ இருப்பது நமக்கு பெருத்த மகிழ்ச்சி. கல்வி அதிகாரி நம்மோடு இருப்பது சென்னை பேராயத்திற்கு மதிப்பு. அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருப்பது சிறந்தது. ஆகவே அம்மா அவர்களுக்கு சென்னை பேராயத்தினுடைய அலுவலர்கள் மற்றும் கோடம்பாக்கம் திருச்சபையினுடைய ஆயர், அலுவலர்கள், திருச்சபை தலைவர்கள், உள்ளூர் திருச்சபையினுடைய குருவானவர் மற்றும் நிர்வாகிகள், பெரியவர்கள், வட்டார தலைவர், இங்கே இருக்கிற மூத்த குடிமக்கள், பெரியவர்கள், உள்ளூர் திருச்சபையினுடைய பள்ளி தலைமை ஆசிரியை, தாளாளர், எங்களை அன்போடு அழைத்த 23 பள்ளிகளுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்த அருமை சகோதரர் ஜேம்ஸ், எங்க அவர் தான் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணினே இருந்தார். ஜேம்ஸ் வாங்க. நீங்க எத்தனை பள்ளிகளுக்கு கன்வீனர்? 157. இவர் 5 டிஓக்கு சமம். எனக்கு பெருமையாக இருக்கிறது. அவர்கள்தான் இந்த ஈகார்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிக்கிறேன். மேடம் அவர்களுக்கு சொல்வது, அவருடைய தலைமையிலே கடந்த மாதத்திலே 22 பள்ளிகளுக்கு நாங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு இப்பொழுது 15 பள்ளிகள் ஒரு 65% ஒர்க்கு நாங்கள் முடிச்சிருக்கோம். கொஞ்சம் 60 days. ஏன்னா கவர்மெண்ட் எங்களுக்கு நெருக்கடி, எங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரக்சர் இல்லை, கூரை இல்லை, டாய்லெட் இல்லை. ஆனால் இந்த 3 மாதத்தில் இந்த திருப்பணியை மிஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் கோஆர்டினேட் செய்து இங்கே இருக்கிற எல்லா தலைவர்களோடு இணைந்து செய்திருக்காங்க. இந்த பள்ளி செக்ரட்டரி உள்ள நோடிம்போது சொல்கிறார், ஆனால் 6 மாதத்துக்கு முன்னால் ஒன்றும் இல்லைண்ணா அப்படி என்று சொன்னார். ஆனால் பெரிய மனசை வைத்து என்ஜே மேத்யூ ஜபா ட்ரெஷர் யாருங்க அவர்கள், அவங்களுடைய சபை மக்கள், பெரியவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பேங்கர் பாருங்க, வெரி குட், வாழ்த்துக்கள். அம்மா அவர்கள் இங்கே இருக்கிற எல்லாருடைய சார்பில்
அவர்கள் இதை no please we request you to kindly unveil this tablet. விட்டுருங்க, அவங்க பண்ணுவாங்க, விடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க remove பண்ணுங்க. அவ்வளோ அவங்க மறைக்காதீங்க ஐயா, மறைக்காதீங்க ஐயா, மறைக்காதீங்க. இது ஓ, அது இருக்கணுமா? Lovely. Secretary sir, yes sir, kindly read this, please. Thank you very much. We are really proud of it. The Lord says, "My purpose will stand, and I will do all that I please." Isaiah 46:10. To the glory of God. CSI Southern Cross Primary School, Ikadu Pastorate, school building renovation dedicated by the Bishop in charge, Diocese of Madras, in the presence of officers of the diocese on 16/9/2024 Monday, sponsored by CSI Risen Redeemer Church, Kodambakam, Reverend N.G. Matthew, Presbyter and Chairperson, Reverend Dr. Sarah Matthew, Associate Presbyter, Mr. V.S. Jabaraj, Secretary, Mr. D. Godwin, Treasurer, Mr. Stephen Michael Aravamudan, Philanthropist. Yes. Local Presbyter, Department of Education, Correspondent, Headmistress and Assistant Teachers. Thank you. சார் அப்படியே ஐயா கொஞ்சம் அப்படியே இல்லைங்க. வாங்க, இங்க வாங்க. உங்கள் அனைவரின் சார்பிலே புதுப்பிக்கப்பட்ட அழகான பள்ளி, ஜபத்திலே அண்ணன் சொன்னாங்க கௌடி மிஷினரி, இவர் தான் ஈகாடுலேருந்து ஆத்மகூருக்கு வந்திருக்காரு 120 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே வந்து தான் முதல்ல நற்செய்தியை சொல்லி ஒரு சின்ன திருச்சபையை உருவாக்கி இருக்கிறார் கௌடி. அதுதான் ஆத்மகூர். சென்னை பேராயத்திற்கு முன்பதாக பல ட்ரெடிஷன்ஸ் நமக்கு இருந்துச்சு. சவுத் இந்தியா யுனைடெட் சர்ச்சில் அது ஒரு பெரிய அங்கமாக இருந்தது. அதுக்கு பின்னால் சென்னை பேராயம் 1947 அது ரிகக்னைஸ் பண்ணி அந்த பக்கத்தில் ஒரே ஒரு திருச்சபை கூட இல்லை, ஆத்மகூர் தான். சென்ட்ரல் ஸ்கூலில் அவங்க தொடங்கியிருக்கிறாங்க. அதில் எப்படிப்பட்ட மிஷினரிமார்கள் சிறப்புக்குரியவர்கள். கல்வி மாத்திரமே விடுதலையை கொடுக்க முடியும். நற்செய்தி இதெல்லாம் வச்சு பின்னால் சரியான கல்வியை கொடுத்தால் நம்முடைய மிஷன் ஓவர், மிஷன் அக்காம்ப்ளிஷ். ஆகவே பிள்ளைகளுக்கு சரியான வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் இஸ் டு பி இம்பார்ட்டன்ட். தகவல் நிறைந்த கல்வியை கொடுக்க தலைமை ஆசிரியை, ஆசிரியர் பெருமக்கள், பணியாளர்கள், திருச்சபை தலைவர்களையே நான் அன்போடு கேட்டுக்கொண்டு, மிஸ்டர் ஜேம்ஸ் இன்னும் சீக்கிரத்தில் நம்ம ஒரு 15 பள்ளிகளை திறக்க இருக்கிறோம் ஒரு மாதத்தில். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இங்கே இருக்கிற மரியாதைக்குரிய அருள் திரு ஜெய்சீலன் ஐயா துணைத் தலைவர், அருள் திரு அகஸ்டின் ஐயா செக்ரட்டரி அவர்கள், டாக்டர் கொர்னிலியஸ் அண்ணன் அவர்கள், பொருளர் அவர்கள் எல்லாம் இந்த திருப்பணியில் கிராமத்தை நோக்கி வருவது ரொம்ப முக்கியம். தலைவர்கள் வேலூரில் சென்னையிலையும் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க ரிமோட்டில். இப்போ ஆஃபீஸர்ஸ் தே ஆர் கம்மிங் அவுட் ஃப்ரம் தி ஆஃபீஸ். கிராமங்களை நோக்கி செல்வது சிறப்புக்குரியது. ஆகவே நான் தலைவர்களை பாராட்டுகின்றேன். என்ஜி மேத்யூ, மை குட் ஃப்ரெண்ட், இஸ் வித் அஸ், சீனியர் பிரஸ்பிட்டர். he was able to influence the people. ஜபா ஒரு நாளைக்கு 10 முறை போனேன், அடிச்சுட்டே இருப்பார். ஆமாம், செக்ரட்டரி அவர். அந்த சபை மக்கள் உங்களுக்கு ஆனால் சின்ன ஒர்க்கு ஜபாகிட்ட கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய ஒர்க்கு அவர்கிட்ட கொடுத்து ஏழை மக்களுடைய பள்ளிகளை கட்ட, ஆலயங்களை கட்ட 2 பள்ளி டோன்ட் பில்ட் நவ் சர்ச்சஸ், ட்ரை டு கன்ஸ்ட்ரக்ட் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பார்சனேஜஸ், க்ரஷ், ஹோம்ஸ். அதுபோல தான் இனிமேட்டு கட்டணும். இப்போது நிறைய கட்டிட்டு இருக்கிறீங்க, நிறைய கோடி செலவு பண்ணிட்டீங்க. இப்போ 2-3 கோடி பள்ளிகளுக்கு செலவு செய்ய நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவரின் சார்பில் பிதா குமாரன் தூய ஆவியின் திருநாம மகிமைக்கென்று இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை, அழகான இது ஒரு ஆலயம் தான், எழும்பி பிரகாசி ஒரு ஒளி வந்தது. ஐசையா 61. வாருங்கள் உள்ளே செல்லலாம்.
தொடக்கமாக நம்முடைய பேராயர் அவர்கள் தொடக்க வழிபாடை நமக்கு நடத்தி கொடுத்தார். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளை இந்த நல்ல நாளுக்காக நன்றி படைக்கிறோம். எங்களுடைய மிஷனரிமார்கள் மூலமாக இப்பகுதியில் செய்யப்பட்ட சிறப்பான திருப்பணிகளில் ஒன்று கல்வி பணி. அதை ஆண்டவரை தொடர்ந்து செய்வதற்கு வேண்டிய பொறுப்பை தெரிந்த திருச்சபை ஆகிய எங்களுடைய கரங்களில் கொடுத்து ஆண்டவரே உருவாக்கப்பட்ட இந்த பள்ளி கட்டிடமானது பழுதடைந்த நிலைமையிலே நீர் அறிந்து அதை மீண்டுமாக புனரமைக்கும்படியாக நீர் எங்களை கருவிகளாக பயன்படுத்தினீர். ஆண்டவரே, சிஎஸ்ஐ சதர்ன் கிராஸ் பிரைமரி ஸ்கூல் இவற்றை மீண்டுமாக எங்களுடைய அன்பு பேராயர் மூலமாக ஆண்டவரே ரீடெடிகேட் பண்ணும்படியாக கடவுள் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி படைக்கின்றோம். இந்த சிறப்பான இந்த கூடுகைகளை எங்களோடு ஆண்டவரே பங்கு பெற்றிருக்கக்கூடிய டிஓ அம்மாவுக்காக, அன்பான ஜீட்டோ ஐயாவுக்காக, இன்னும் ஆயர் பெருமக்களுக்காக, எங்களுடைய பேராயத்தின் தலைவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். குறிப்பாக கோடம்பாக்கம் குருசேகரத்திலிருந்து ஆயரவர்களும் திருச்சபை பொறுப்பாளர்களும் இறைமக்களும் இதை மனமார்ந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவரே இந்த கட்டிடத்தை புனரமைப்பு செய்து கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகையிலுடைய தெய்வ அருள் இருந்து எங்களை வழிநடத்தட்டும். இங்கு படிக்கிற பிள்ளைகள், பணியாற்றுகிற ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், தாளாளர், இங்கு இருக்கக்கூடிய இறைமக்கள் அனைவரையும் தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்பை நடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டுகிறோம் பிதாவே. இப்போது நம்முடைய மாணவர்கள் ஒரு சிறிய பாடலை பாடுவார்கள். அதற்கு பிறகு நம்முடைய நிகழ்ச்சிகளை நம்ம ஆரம்பிக்கலாம். Is
South India has a rich history, and missionaries played a significant role in its development. They were instrumental in establishing various institutions, including hospitals, schools, and churches. Missionaries like William Gowdy, Wesley and Thomas contributed significantly to the growth of the CSI. Their selfless work and dedication helped to shape the churches, schools, mission and outreach. Ekard village has a rich history and it was established by missionaries from the CSI Madras Diocese, specifically William Gowdy in 1882. His vision, by providing education and shelter to poor and parentless students, he aimed to empower them and break the cycle of poverty. So he planned and named Southern Cross for schools and hostels. The name Southern Cross, it was inspired by the Southern Cross Papers of Finland. Also, they supported missionary work. The CSI Southern Cross Primary School, where you study, is a testament to Gowdy's legacy and the enduring impact of his work. It's heartening to see how its efforts have continued to inspire generations of students and community members. Keep being proud of our school's history and the values it represents. Thank you. அருமை மாணவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மிக சிறப்பான ஒரு நாள். ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சூழலில் உயர்குல மக்களுக்கு மாத்திரமே கல்வி என்ற ஒரு காலகட்டத்தில் மிஷினரிமார்கள் ஒவ்வொரு குக்கிராமங்களிலேயும், இப்போ கூட கிராமங்களுக்குள்ளே நம்மளால் போக முடியாத அளவுக்கு தூரம் 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் குக்கிராமங்களிலே இன்றைக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக நிறுவப்பட்ட பள்ளிகள் அநேகம் உண்டு. அந்த பழமை வாய்ந்த அந்த பள்ளிகளை இப்போது இருக்கிற சூழலிலே அதை ரினோவேட் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இங்கே இருக்கின்ற பள்ளிகள் ஏறக்குறைய 122 ஆண்டுகளுக்கு முன்பதாக நிறுவப்பட்ட ஒரு பள்ளி இது. இதில் 1 முதல் 3 வகுப்பு வரை மாணவர்களும் அது பின்பக்கம் இருக்கின்ற அவர்களுக்கு ஏற்ற விடுதியும் இங்கே இருக்கிறது. அதே போல் பெண்களுக்கான பள்ளியும் அதற்கான விடுதியும் அங்கே இருக்கிறது. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பக்கத்திலே இருக்கின்ற நிறைய நிலங்களை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதில் குத்தகைக்கு எடுக்கின்ற அந்த தானியங்களை இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு போஷித்து அதன் மூலமாக அவர்களுக்கு கல்வியை இங்கே போதித்து அதன் மூலமாக இன்றைக்கு நிறைய இடங்களில் ஏறக்குறைய 200 பள்ளிகள் நிறுவப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நாம் நிர்கதியாய் நின்று கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் பள்ளி கட்டடங்களை நம்மளால் ரெனோவேட் பண்ண முடியல. ஒரு சைடு அரசு நமக்கு நிறைய நிர்பந்தங்கள், நம்முடைய டிஓமா வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஏகப்பட்ட பள்ளிகளுடைய பிரச்சனைகள் அதிகம் உண்டு. அவர்களிலே நேரடியாக நின்று கூட நம்மளால் பேச முடியவில்லை. ஏன்னா காரணம் உண்டு, ஸ்ட்ரென்த்து கிடையாது, டிப்ளாய்மெண்ட் இருந்தாலும் கூரை இல்லாத ஒரு இடத்துலேயே நமக்கு ஒரு நிரந்தர அங்கீகாரத்தை அவர்கள் இருத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கத்தக்கதான ஒரு நிலைமையை நமக்கு உருவாக்கி கொடுத்தவர் அம்மையார் அவர்கள். இன்னும் நிறைய இடத்துல பள்ளிகள் நிறைய பிரச்சனைகளோடு தான் இருக்கிறோம். ஆனாலும் அதை சாதுரியமாக, ஆனால் ஒரு உண்மையும் நேர்மையுமான ஒரு அம்மையார் அவர்கள் அதை பிள்ளைகளுக்காகவும் இங்கே பணி செய்கின்ற ஆசிரியர்களுக்காகவும் இந்த மிஷினரிமார்கள் இங்கே கல்வியை நமக்கு உருவாக்கி கொடுத்த அந்த எண்ணத்துக்காகவும் இன்றைக்கு நிறைய பள்ளிகள் தொடர்ந்து நடைபெறத்தக்கதான உறுதுணையாக இருக்கிற அம்மையார் அவர்களுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, பேராயமானது மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறது. இதுபோல் கிராமங்கள் தோறும் பள்ளிகளை கட்ட எங்களுக்கு முதல் ஒரு மோட்டிவேஷனாக நம்முடைய பேராயர் அவர்கள் நமக்கு நிறைய உந்துதலை கொடுத்ததின் காரணத்தினாலே தான் இன்றைக்கு 24 பள்ளிகள். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆஃபீஸ் பேஸ் பொறுப்பெடுத்த உடனே அவர்கள் பள்ளிகளுக்கும் மருத்துவத்துக்கும் அவர்களுக்கு எடுத்த அந்த முக்கியத்துவம் தான் இன்றைக்கு ஏறக்குறைய 24, இப்போது 31 பள்ளிகளாக மாறிவிட்டது.
எல்லா இடத்துலையுமே சீர்திருத்தம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இன்றைக்கு கூட ஒரு 3 மாதத்துக்கு முன்னதாக இங்கே பார்க்கும்போது கீழே இருந்து பார்த்தா வானம் தெரிகின்ற அளவுக்கு இந்த கட்டிடம் இருந்தது. இன்றைக்கு அதை நேர்த்தியாக நமக்கு செய்து கொடுத்த அந்த ரிசன்ட் ரெடிமேட் சர்ச் ஆயர் என்ஜி மேத்யூ ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு எல்லா வரையுமே எந்த விதமான சேதாரம் இல்லாமல் சிறப்பாக கட்டுமானத்தை நமக்கு கட்டி கொடுத்த அவ்வளோதான். அதே போல் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்த ஸ்டீஃபன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்டீஃபன் மைக்கேல் ஐயா அவர்கள் தயவுசெய்து அவர் நிறைய கட்டிடங்களை கட்டியிருக்கிறார். அத்திமாஞ்சேரி பேட்டையில் கூட ஒரு சிறப்பான ஒரு கட்டிடத்தை நமக்கு கட்டி கொடுத்திருக்கிறார். பூனிப்பாளையத்திலே ஒரு ஆலயத்தை சிறப்பாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, நாம் எதை கேட்டாலும் மறுப்பில்லாமல் செய்கின்றேன் என்று சொல்கின்ற நம்முடைய கோடம்பாக்கம் ரிசன்ட் ரெடிமேட் சர்ச்சுடைய செயலர் அவர்களே நம்ம மறக்க முடியாது. ஏன்னா கோடம்பாக்கம் எங்களை வளர்த்த ஆலயம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் அங்கிருந்து தான் நாங்கள் எங்களுடைய கல்வி பணியை நாங்கள் அங்கே கற்றுக்கொண்ட இடம் எங்களுக்கு உண்டு. அந்த ஆலயத்துக்கு வரண்டால் தான் நாங்கள் தூங்கி இருக்கிற காலகட்டங்கள் நிறைய. ஆனாலும் அது எல்லாமே எங்களுக்கு அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஒரு அழகான பள்ளியும் எங்களுக்கு கொடுத்ததுக்காக கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய அசோசியேஷன் டீச்சர் நம்ம தாசி அவர்கள் வந்திருக்கிறார்கள். எந்த நேரமானாலும் நமக்கு உதவி செய்கின்ற ஒரு மனிதர் அவர். ஆனால் நேர்த்தியாக செய்கின்றவர். அதுக்காக அநியாயத்துக்குலாம் போக மாட்டார். நம்முடைய ஜீவா மாமா அதே தான். ஏதாவது நமக்கு தேவை சிக்கல்கள் வரும்போது நாங்கள் பயந்து தான் ஜீவா மாவட்டி போவோம். நான் நேர்த்தியாக எங்களுக்கு செய்து கொடுக்கின்ற ஒரு அம்மையார். அதே போல் தாசையா அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். அவருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் மறுபடியும் எங்களுக்கு என்ன ஒரு உந்துதல் என்ன, எந்த ஆலயத்துக்கு போனாலும் செயலர், பொருளர், உபத்தலைவர் 3 பேர் எங்கே போனாலும் ஒரு ஸ்கூலை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு வந்து நம்முடைய பள்ளியின் கல்வித்துறையின் மேலே அதிகமாக நாட்டம் கொண்டவர்கள். நேற்று கூட சந்தோஷபுரத்துக்கு போனாங்க சண்டே. இன்றைக்கு உடனே அதுக்கான சேங்ஷன் ஆகி கினார் என்ற பள்ளிக்கு உடனே கட்டி கொடுக்கறதுக்காக அவங்க முன் வந்திருக்கிறார்கள். அதனால் பொருளர், செயலர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் நம்முடைய ஏரியா சேர்மன் ஐயா நம்ம மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். நம்முடைய ஆயர்மார்கள் ஒவ்வொரும் நம் மத்தியிலே வந்து இதற்கு உறுதுணையாக நமக்கு எப்போதுமே இருக்கின்ற ஆயர்மார்கள் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தத்தில் இங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர் கரஸ்பாண்ட் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இடிபாடுகள் மத்தியிலேயே அவர்கள் பணி செய்து அதை காப்பாற்றி இந்த பள்ளியை மூடாத வண்ணமாக அதை எப்படியோ டிஓகிட்ட கையில் வந்து காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க. அதனால் தலைமை ஆசிரியரும் நம்முடைய அசிஸ்டன்ட் ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 1 வருஷமாங்க இப்போ நம்முடைய பள்ளி வந்து ஹாஸ்பிட்டலில் தான் நடக்குது. ஆனாலும் அதையெல்லாம் நம்ம பொறுப்பெடுத்து நம்ம அம்மையார் அவர்களுக்கு நமக்கு மனமும் வந்து இந்த பள்ளியை நிரந்தரமாக எங்களுக்கு மாற்றி கொடுத்த அம்மையார்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இதுக்கு மேலே உங்களுக்கு மைக் இல்லை. ஆமாம், இஷ்டமாக நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க. அதனால் முடிஞ்சு போச்சு. கன்வீனர் இஸ் டன் இஸ் பெஸ்ட். ஒருத்தரை கூட விழல. உங்ககிட்ட மைக் கொடுத்து பார்த்தேன், தம்பி எழுதினே இருக்கார். இவர் எங்கன்னா ஒரு 30 பேரை எழுதி கொடுத்துருவாருன்னு எனக்கு பயம். HM வெல்டன், உங்களை நாங்கள் பாராட்டுறோம். கரஸ்பாண்டன்ட் அண்ட் HM எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி டிஓ அம்மா கிட்ட அந்த அங்கீகாரத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப சிறப்பு. அதை அங்கீகரித்து நம்முடைய டிஓ அம்மா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அது சிறப்பு. ஆகவே அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது சிறப்பு. நான் மிஸ்டர் ஜேம்ஸ் சொன்ன வார்த்தையெல்லாம் கவனிச்சுனே இருந்தேன். கராரான ஒரு ஆஃபீஸர்னு சொன்னார், கிளீன் ஆஃபீஸர்னு சொன்னார். ஐ தேங்க் காட் ஃபார் தேட். வெரி ரேர் பர்சனாலிட்டிஸ் இருக்கிறவங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸில். ஐ ஆம் ஸோ ப்ரவுட் ஆஃப் இட். ஐ லைக் இட். அதுதான் எனக்கும் ரொம்ப பிடிச்சது. ஆகவே மேடம் அவர்கள் இங்கே வந்திருப்பது பெரிய மகிழ்ச்சி. எங்களுடைய பேராயத்தின் சார்பில் அவர்களுக்கு தயவுசெய்து நீங்கள் நல்லா கைத்தட்டி மேடம் அவர்களுக்கு பேராயத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். செக்ரட்டரி அவர்கள் முன்பாக வந்து அம்மா அவர்களுக்கு மரியாதை செலுத்தும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் கம். செக்ரட்டரி அவர்கள், லைசன்ஸ் செக்ரட்டரி வில் ஆனர் VPN அதை கொடுங்க. எஸ்,
ஒரு நிமிஷம் இருங்க சார். இதுதான் இட் இஸ் த டைம் ஃபார் அஸ் டு செலிப்ரேட். அவங்க பெஸ்ட் டீம் நேத்தம் வாங்கி இருக்கிறாங்க. அடா அடா அடா, நான் வேலூருக்கு அவங்களை கொண்டு போறேன். ஒரு சிறப்பு. ஸோ இந்த செஸ் காம்படிஷன் இது பாருங்க, அது கொஞ்சம் இது இருக்கணும், மண்டை அறிவில் நாங்கள் நுழைய முடியாது. ஸோ DU has proved that and she became first yesterday and government has honored her. So on behalf of the Madras Diocese, we would like to honor her again. Serapu madam. Yes. Yes. Thank you madam. Adiyan கொடுங்க. Excellent. அதுக்கு அடுத்தது தாசையா வந்திருப்பது எனக்கு பெருமை. ஏதாவது தமிழ்நாட்டில் தொடக்கப்பள்ளி கூட்டு அந்த யூனியனும் அசோசியேஷனும் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க தான் அதுக்கு தலைவர். அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது ஏதாவது நாங்கள் ஒன்று கேட்போம் அவர்கிட்ட. திடீர்னு ஒரு நாள் விருதம்பட்டில் பார்த்தேன், ஒரு பெரிய விழாவில் அவர்களை நான் பார்த்து அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ரசித்தேன். ஆசிரியர் பெருமக்களுக்காக, மிக குறிப்பாக மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்க்கு உரத்த குரலில் ஒழிக்கிறவர் தான் ஐயா அவர்கள். அவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் வாங்க தம்பி வாழ்த்தி எங்களுடைய மரியாதையை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ஈக்காடு பகுதியில் பக்கத்தில் திருத்தணி, ஈக்காடு, திருத்தணி, ஷோலிங்கர், இந்த பக்கத்தில் இன்னும் நிறைய இருக்கு, ஆர்கேபேட். டாக்டர் ராதாகிருஷ்ணன் comes from Ains from திருத்தணி. இவ்வளவு பெருமை. யார் டாக்டர் ராதாகிருஷ்ணன்? அமைதியாகிறீங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கவுடி, ஓல்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஊரிஸ் காலேஜ், வெல்லூர். அப்ப கல்லூரி இல்லை. ஸோ இங்கிருந்து அவர் டிராவல் பண்ணி ஊரிசு கலைப்பு, நான் தான் அதுக்கு செக்ரட்டரியும் தலைவராக இருக்கேன். 125 ஆண்டுகளுடைய கல்லூரி, அதில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் படிச்சு தி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர் தான் அது. ஆகவே இந்த பகுதியே கல்விக்கு முதலிடம் பெறுகின்ற ஒரு பகுதி. ஆகவே இந்த மண்ணையும் மக்களையும் நான் வணங்குகிறேன். நீங்கள் சிறப்புக்குரியவர்கள். அடுத்தபடியாக என்ஜே மேத்யூ. மேத்யூ பிளஸ் கோ அப்படின்னா யாரு? ஜபா. பிளஸ் கோனாக்க ஜபா. இந்த டீம் வந்து எப்பவுமே ஒரு கிரைசிஸ் பாயிண்ட்ல இன்டர்வென்ஷனே அவங்க தான் கொடுப்பாங்க. அப்படி அந்த திருச்சபை கோடம்பாக்கம், நான் கூட கேட்பேன் ஜபா கிட்ட, எதுனா என்னன்னாக்கா காசு கேட்க மாட்டேன், அதெல்லாம் லஞ்சம் நோ சான்ஸ். என்கிட்டலாம் பழம் கூட வாங்க மாட்டேன், எடுத்துட்டு போடுவேன். ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுன்னு சொல்லுவேன். உடனடியாக அவர்கள் செய்துவிட்டு எனக்கு ஃபோன் அடிப்பேன். இப்போ இல்லை, நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்லுவேன். நான் பிஷப் ஆகிட்டும் 6 வருஷம் ஆகி போச்சு. அப்போ கேட்பேன் அவர்கிட்ட, ஐயோ பக்கத்துலேயே ஏழைங்க இருக்காங்க, அங்கே போய் எதுவும் உதவி செய்யமான்ற, போய் 2 கோடிக்கு கோயில் கட்டுறாங்க தான் ஏசாமி இல்லையே ஒரு நாள். இதுதான் இந்த குழந்தைங்க தான் என் சாமிங்க, இங்கே இருக்கிற குழந்தைங்க தான் சாமிங்க என்று நான் அவரிடத்துல ஜோக் அடிப்பேன். அதுதான் உண்மை கூட. ஆகவே கோடம்பாக்கம் திருச்சபை கைத்தட்டி நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லுவோம். எஸ், நீங்கள் சிறப்புக்குரியவர்கள். அடுத்தபடியாக ஸ்டீஃபன் ஐயா இருக்காங்க. ஸ்டீஃபன், மிஸ்ஸஸ் ஸ்டீஃபன் எழுதுங்கம்மா. எல்லாமே வெயிட் பார்ட்டி. மிஸ்ஸஸ் ஸ்டீஃபன் வீட்டில் எல்லாருமே வெயிட் பார்ட்டி, என்னுடைய நண்பர்கள். ஆமா, மிஸ்டர் ஸ்டீஃபன், மிஸ்ஸஸ் ஸ்டீஃபன் அவங்க வருவதை என்னுடைய நண்பர் அமெரிக்க தேசத்திலிருந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டார். நீ எங்க இல்லைன்னு கேட்டேன். நானும் சென்னைக்கு வந்துட்டேன். அவர்கள் தான் எனக்கு சொன்னாங்க, ஈ கார்டில் இவங்க 2 பேரும் உங்களை பாப்பாங்க பிஷப்னு போட்டாங்க. இப்பதான் புரியுது எனக்கு இவங்களுடைய கனெக்ஷன். வாங்க வாங்க. So we want to honor them. அம்மா வாங்க. We want to honor them. நீங்க கை தட்டலாம், இங்க இருக்கிறவங்க கிஃப்ட் கொடுப்பாங்க. வாமா, ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். Thank you very much. இப்போ
உங்களுக்கு 2 பேருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் முன்னாடி நிக்க வச்சுக்கிறேன். நான் லேஸ்பட்ட ஆள் இல்லை. போடுங்க, நீங்க தான் போடணும். கன்வீனர் போடுங்க. ஸ்டீஃபன் ஐயா, அம்மா வாங்க, அம்மா வாங்க, இவங்களுக்கு போடுங்க. எச்ச போடுங்க ப்ளீஸ். எஸ், எல்லாரையும் சமாளிச்சிடலாம். இந்த போட்டோகிராஃபர்களை சமாளிக்கிறதே பெரிய பிரச்சனை. எங்களை விட்டுருங்க சாமி, நாங்க போனோம். சரி, அடுத்தபடியாக there are 3 important ministry. One is teaching, establishing elementary schools. Healing, health is very important. அதுக்கு பின்னால தான் preaching. Understand this properly. I think we are in the 21st century. Third is preaching, not first. Teaching is very important. சரியான கல்வியை நாம் கொடுப்பது நம்முடைய கடமை. ஆலயமா பள்ளி கட்டிடமா? பள்ளி கட்டிடம் முதன்மை. இந்த நாட்டில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் IAS IPS வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இனிமேல் நம்முடைய பிள்ளைகள் நர்சிங்க்கு போகக்கூடாது. குருமார்கள் BSc கூட சேர்க்கக்கூடாது. MBBS சேர்க்காத. நம்முடைய பிள்ளைகள் IAS IPS உட்காரணும். அப்பதான் கிளீனா இருக்கணும். இப்பெல்லாம் கிளீன் பேசுறீங்கல்ல, வாட்ஸ்அப்ல டெய்லி போடுறோம். என் மேல கூட கிளீன் எப்படி வரும்? நம்முடைய பிள்ளைகள் IAS IPS ஆபீசர்ஸா பெரிய அதிகாரிகளா உட்கார்ந்தாதான் சுத்தமான அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்க முடியும். அதுதான் நீங்க விரும்புறீங்க, அதான் கனவு. ஏன் நம்முடைய பள்ளிகளில் பிள்ளைகள், தொடக்க பள்ளியில நம்முடைய மிஷன் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் IAS ஆகக்கூடாது, IPS ஆகக்கூடாது? மேடம், நீங்க இருக்கிறவங்க ஜாக்கிரதையா ஸ்கூலை கட்டுங்க. அப்பதான் மேடம் கையெழுத்து போடுவாங்க. ஸ்கூலை கட்டுங்க, பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை நீங்க கற்றுக் கொடுங்க. அப்பொழுதுதான் இப்ப இருக்கிற 2024 ஸ்கூல்ஸை சஸ்டெயின் பண்ண முடியும். ஆசிரியர் பெருமக்களுக்கு பிரச்சனை, எல்லா ஊர்லயும் பிரச்சனை. ஒரே ஊர்ல 20 வருஷம் இருக்கிறது, ஒரே ஊர்ல ரிட்டையர்ட் ஆயிடுறான். கவர்மெண்ட்ல இருக்காது, 5 வருஷம் இடத்த காலி பண்றாங்க. டிவி அம்மா கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க, நைஸா வெளியே துரத்துறாங்க. நம்ம சொருத்துற உடனே இன்னொரு பூதத்துல வந்து மாட்டி யாருன்னா கையில பிடிச்சிட்டு வந்து காக்கா பிடிச்சி தடுத்துடுறாங்க. அது நல்லதே இல்லை. ஆனா நீங்க தான் எங்களுடைய தெய்வமே, ஆசிரியர் பெருமக்கள் தான். நீங்க இல்லைன்னா நாங்க எங்கிருந்து? நானும் ஒரு ஆசிரியருடைய மகன். ஆனா எங்க அப்பா ஒன்றும் உங்களை போல பெரிய பெரிய படிப்பு படிச்சவர் இல்லை. 8வது படிச்ச ஆசிரியர் மகன். அந்த காலத்துல 1932. எங்க அம்மாவும் 8வது படிச்ச ஆசிரியர், அரசாங்கத்தில் வேலை செய்தவங்க, மிஷன்ல இல்லை. ஆகவே ஆசிரியர் பெருமக்கள் ரொம்ப சீரியஸா உங்களுடைய திருப்பணியை எதிர்த்து நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க பேராயத்தின் சார்பில் நான் உங்களை கேட்டுக்கொண்டு மிஸ்ஸஸ் ஸ்டீஃபனுக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட் வைக்கிறேன். மிஸ்டர் எங்க ஜேம்ஸ் கன்வீனர் மூலமா. ஷல் ஐ ப்ரொபோஸ் தட்? ஐயா, நீங்க நிறைய உதவி செய்யறீங்க. ஆனா இம்மீடியட்டா உங்க வீட்டுல உங்க டாய்லெட்டே 30க்கு 30. எனக்கு தெரியும், வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும். இல்ல சொல்றேன் நான், உங்க சொந்தக்காரெல்லாம் அங்கதான், அமெரிக்கான்னு சொல்றாங்க, நியூசிலாந்து 30க்கு 30. அங்க டாய்லெட்ல கூட நீங்க மெஷ் அடிச்சிருக்கீங்க. ஆனா எங்க பிள்ளைகளுக்கு இங்க மெஷ் அடிக்கணும். நீங்க தயவு செய்து இங்க இருக்கிற எல்லா விண்டோஸுக்கும் நீங்க மெஷ் அடிச்சு கொடுங்க. மேல கூட அழகா பருந்து இது இருக்குது, பூரா இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். அதையும் பூச்சி போட்டு வெளியே வராம பிள்ளைகளை பாதுகாக்கும்படி உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட வைக்கிறேன். நல்ல ஒரு மெஷ் போட்டு கிளீன் வாட்டர் முடிஞ்சாக்கா, சுத்தமான தண்ணியை கொடுக்க முடிஞ்சா. நம்ம வீட்டில் எல்லாமே 25 ரூபாய் கொடுத்து 1 லிட்டர் வாங்குறோம். எங்க பிள்ளைங்க மட்டும் டேப் தண்ணி குடிக்கணுமா? அதனால உங்க தயவு காட்டி குடி தண்ணீரையும் இந்த மெஸ்டோரையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க உங்களை நான் பேராயத்தின் சார்பில், பொருளாளர் உட்காந்துங்கிறாரு, பொருளாளரின் சார்பில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கோடம்பாக்கம் சர்ச்சையும் சும்மா இருக்கக்கூடாது, இன்னும் 2வது வேலையை செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பள்ளியினுடைய கன்வீனருக்கு கைத்தட்டி வாழ்த்து சொல்லுகிறேன். கரஸ்பாண்டன்ட்டுக்கு கைத்தட்டி வாழ்த்து சொல்லுகிறேன். ஹெச்எம்க்கு எங்க இருக்காங்க?
HMக்கு கைத்தட்டி வாழ்த்து சொல்லுகிறேன். அப்படியா? வெரி குட். அவர் இதே ஸ்கூல்லையா? நிறைய ஸ்கூல்ல வேலை செய்தீங்களா? அதுதான் தப்பு. 5 வருஷம் வேலை செய்தா 6 ஸ்கூல் 6 5 30 6 கிராம பள்ளிகள் உங்க பின்னால் நின்று இருக்கும். இப்ப 2 பள்ளி அவங்க எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் 36 ஆண்டுகள் கடினமாக இந்த பேராயத்திற்கு உழைத்திருக்கிறார்கள். கைத்தட்டி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இவங்களோடு யார் யார் டீச்சர்ஸ்? இங்க ஒரே டீச்சரா? அவருக்கும் ஒரு தட்டிடுங்க, கை தட்டிடுங்க. திருமண நாள் அவர்களுக்கு. எங்க உங்க ஆத்துக்காரம்மா? எழுந்து நிக்க சொல்லுப்பா. ஜஸ்ட் வாழ்த்து சொல்றேன். வாழ்த்துக்கள்மா. எஸ், நானே கொடுக்கிறேன். அப்பா மகள் இந்த பெருமை. எக்ஸலன்ட்மா. பெருமை, எங்களுக்கு பெருமை. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நீடோடி நீங்கள் வாழ வேண்டும். தொடர்ந்து இந்த ஏழை பிள்ளைகளுக்கு மாலை நேரத்தில் கல்வி கற்றுக் கொடுக்க முடியும் என்று சொன்னால் செய்யும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேடம் கிட்ட கொடுங்க, அதை கொடுங்க. பரவாயில்ல மேடம், நீங்க போடுங்க. எஸ், எதிர்பார்க்காதது டிஓ வர்றது நமக்கு பெருமை, ரொம்ப பெருமை அது. எஸ், தேங்க்யூ. ஆமா ஆமா. ஐயா என்ஜி மேத்யூவா, அவர் வாத்தியார் வாங்க. அது நீங்க வாங்கி அவர்கிட்ட கொடுங்க. மேடம் வந்து இல்லை, மேடம் கிட்ட கொடுப்பா, உனக்கு போட போறாங்கப்பா. வாப்பா வாப்பா, நீ முதல்ல வா. நீங்க தம்பி இப்படி திரும்ப மேடம் கிட்ட. இது வாங்குறது எவ்வளவு பெருமை உனக்கு. கிடைக்காது, டிஓ எல்லாம் வரமாட்டாங்க. வாங்கிக்கோ. ரைட், இதுக்கு மேல நான் இங்க இருக்க கூடாது. நவ் ஐ வாண்ட் டு கிவ் த மைக் டு ரெஸ்பெக்டட் டிஓ மேடம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே உட்காருங்க. ஒரு செகண்ட், ஒரே செகண்ட். பேராயத்தை சார்ந்த அனைத்து பிஷப் பெருமக்களுக்கும் மற்றும் இப்பள்ளியின் கன்வீனர், கரஸ்பாண்டன்ட், தலைமை ஆசிரியர், இரு பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். காலையிலேருந்து சார் பேசுறது கேட்கும்போது எல்லாரும் ஒரு புன்னகையோடையே கேட்டுட்டு இருக்கோம். ஒரு டிஓவா நான் வேற ஏதாவது ரெக்வஸ்ட் வைக்கலான்னு பார்க்கறதுக்குள்ள சாரே வந்து மெஷ் போட்டு கொடுத்துருங்க, எல்லாம் பண்ணிடுங்கன்னு என்னுடைய வேலையும் சேர்த்து வந்து சார் முடிச்சுட்டாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கு நான் வந்தேன். எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் ஆக்சுவலாக கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஏன்டா டிஓ மேமை வந்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டோன்னு. அப்படி இல்லையா? ஏன்னா அன்னைக்கு பார்க்கும்போது சார் சொன்ன நிலைமை தான். எனக்கு குழந்தைங்க இங்கே இருந்தால் முக்கியமாக ஆபத்தான சூழ்நிலை அப்படின்றது தோணுச்சு. ஃபார்ம் டி வாங்கல. ஒரு ஆசிரியருக்கு இங்கே வந்து மாத சம்பளமும் கொடுக்கப்படாமல் பல மாதங்களாக சம்பளம் இல்லாமல் இருந்தார். என்னோட கண்ட்ரோலில் இருக்க டீச்சர்ஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இம்மீடியட்டாக அட்டன் பண்ண வேண்டிய ஆஃபீஸர் யாருன்னா நான் தான். உடனே டைரக்ஷன் கொடுத்து ஃபார்ம் டி இருக்கு இல்லை, பட் ஆசிரியர் மாதந்தோறும் தினமும் பள்ளிக்கு வந்து பாடம் நடத்திட்டு இருக்காரு. அவர் வேலையை அவர் கரெக்டாக பண்ணுறாரு. அவருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதனால உடனடியாக குழந்தைகள் இங்கே இருக்க வேண்டாம், வேற ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு மாத்திட்டு அந்த டீச்சருக்கு உடனடியாக சம்பளம் போய் சேரணும் அப்படின்றத நான் உடனடியாக நடவடிக்கை எடுத்தேன். இங்கிருந்து ஒரு டீச்சர் டிரான்ஸ்ஃபரில் போயிருந்தாங்க, அவங்களுக்கும் சேலரி வந்து கொடுக்கப்படவில்லை. பூண்டிக்கு வந்து மாறி இருந்த டீச்சருக்கு அவங்களுக்கும் நிச்சயமாக கொடுக்கணுன்றத ஸ்டெப் எடுத்து ஆஸ் அன் ஆஃபீஸராக என்னுடைய வேலை அதுதான், அதை தான் நான் பண்ணனே தவிர்த்து வேற எக்ஸ்ட்ராவாக நான் எதுவும் பண்ணலை. ஸோ இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அந்த பள்ளி தானா இது அப்படின்னு நான் ஆக்சுவலாக காலையிலேருந்து நான் ஆர்வமாக இருந்தேன். நான் எப்போ வர்றதுன்னு நான் ஹெச்எம்க்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், நான் வரவா, இப்போ வந்து கரெக்டாக இருக்குங்களா சொல்லுங்கன்னு கேட்டுட்டு வந்து பார்த்ததுமே அப்படி ஒரு சந்தோஷம். சர்ச்குள்ளே வந்த ஃபீலிங் தான் எனக்கு இருக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் வருது. ரொம்ப அழகாக இருக்குது. அன்னைக்கு நான் பார்த்ததுக்கும் இன்னைக்கு நான் பார்க்குறதுக்கும் ஹெச்எம் உடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்து என்னால் இன்னைக்கு பார்க்க முடியுது. ஸோ ஒரு ஆஃபீஸராக நான் வரலை.
ஸோ ஒரு பெரிய சக்ஸஸை வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஒரு ஆஃபீஸர் அப்படின்றவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் பொறுப்பு. ஏன்னா இதுவும் எங்களுடைய பள்ளி தான், சரிங்களா? ஸோ டிஓ அப்படின்னு எல்லாரும் பார்க்குறத விட்டுட்டு நானும் இந்த பள்ளிக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர்னு மைண்டில் வச்சுட்டோன்னா நிச்சயமாக குழந்தைங்க வந்து இன்னைக்கு யூனிஃபார்மில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போட்டால் கூட நான் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியோடு இந்த மாவட்டத்தை விட்டு நான் போவேன். ஸோ தேங்க்யூ ஆல். ஸ்பான்சர்ஷிப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் வந்தது. ஒரு வார்த்தை சொன்னீங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செய்ததை செலிப்ரேட் பண்ணதுக்கு நான் வந்திருக்கிறேன், ஆஃபீஸராக வரல. ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். தேங்க்யூ மேடம். ஐயா ஒரே ஒரு வார்த்தை, அதற்கு பிறகு இந்த மொமெண்ட் எல்லாருக்கும் கன்வீனர் ஐயா அவர்கள் கொடுப்பார். எங்க இருக்கார் ஆர்கிடெக்ட் ராஜு? அவர் கை தட்டுங்க, அவர் தான் முக்கியமானவர். மரியாதைக்குரிய நாம் போற்றுதலுக்குரிய பிஷப் ஐயா அவருடைய வருகை திருவள்ளூர் முன் பெருமைப்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, ஒரு மிஷனரி எப்படி இருந்ததோ ஏழை எளிய மாணவருடைய கல்வியை மட்டுமே பிரதான அமைப்பாக வைத்து பயணிக்கிற தமிழ்நாட்டில் எத்தனையோ மிஷனரியை நான் பார்த்திருக்கிறேன். கன்னியாகுமரி வரையில் நான் பயணித்திருக்கிறேன். அப்படி எத்தனையோ பிஷப்புகளை நான் பார்த்திருக்கிறேன், வித்தியாசமான பிஷப்புகளை எல்லாம். ஆனால் ஒரு தொண்டராக, ஒரு எளிய மனிதராக, பிஷப் என்ற பந்தா இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே கல்விக்காக பயணிக்கிற ஒரே பிஷப்பாக வெள்ளூர் புரட்சி மன்னான தலைவரை பார்க்கிறேன். இது ஏதோ புரட்சிக்காக வாழ்த்துக்காக அவரை மெச்ச வேண்டும் என்று நான் பேசவில்லை. தமிழ்நாட்டிலேயே தலைமை ஆசிரியர்லாம் பேராசிரியர்லாம் கொண்டு வந்து வெள்ளூர் பிஷப் அரங்கத்தில் வெள்ளூர்ல ஒரு பயிற்சியை கொடுத்து, இன்று விழுப்புரம் நான் செல்கிறேன் என்று சொன்னால் அவருடைய பேச்சு இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஃபவுண்டேஷன் ஆரம்ப கல்வி, அதற்கு அடித்தளம் இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தால்தான் இந்த தேசம் மேலும் பாதுகாக்கப்படும் என்கின்ற நிலைப்பாடுக்காக இந்த மண் பெருமைப்படுகிறது. இன்னொரு விஷயம், நான் கவுடி மேல்நிலைப் பள்ளியின் மாணவன் என்ற முறையில் கூடுதலாக உங்களிடத்தில் கோரிக்கை வைக்கலாம் என்றால் நீங்களே குடிநீரை கேட்டு விட்டீர்கள். இப்ப நான் நினைக்கிறதெல்லாம் கேட்கிறவர் எங்களுடைய மாவட்ட கல்வி அலுவலர் இங்கே வந்திருக்கிறார். உண்மையாகவே மாணவர் மீது பரிச்சயமாக அன்பு கொள்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மையானவராக நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர் இது போன்ற நிலையிலே பாதுகாப்பதில் அவரும் வல்லவர். மேலும் சில பாதுகாப்புகளை செய்வார் என்று நான் நம்புகின்றேன். எய்டட் ஸ்கூலை பொறுத்த வரையில் காலை சுற்றுண்டு வேண்டும் என்று தலைவரிடத்திலே நான் கேட்டவர். எனவேதான் எய்டட் ஸ்கூலுக்கும் காலை சுற்றுண்டி என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால், பள்ளி கல்வி அமைச்சர் எய்டட் பள்ளியிலே படித்தவர் என்று நினைத்து, அது மட்டுமல்ல அரசுக்கு தரும் அத்தனை விலையில்லா பொருளில் இருந்து சலுகை எல்லாம் எய்டட் பள்ளிக்கு வேண்டும் என்று கோரிக்கை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கூட ஆங்கில வழி கல்வி கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கேட்கிறீர்களோ இல்லையோ, நம்முடைய பிஷப் இடத்திலே தொடர்பு கொள்வார். வேலூரில் ஒரு டிப்ளாய்மெண்ட் என்றால் உடனே தாசார பாருங்க என்று பேசுகிற இயக்கத்தில் கையெழுத்து போடாத ஒரு உறுப்பினராக நான் இருப்பேன் என்று சொன்ன ஒரு பிஷப்பை தமிழ்நாட்டில் பார்த்திருக்க முடியாது. அந்த பிஷப் தலைமையிலே வந்திருக்கிற அத்தனை ஆயர்களையும் பள்ளி தலைமை ஆசிரியர்களும் முடிச்சிருந்தது. உனக்காக தான் பேசுறேன், நீங்க பேச முடியாது, நான் பேச முடியும். ஒரு ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு டக்குன்னு ஹானர் பண்ற ஒரு பிஷப் பார்த்துருக்கீங்களா? ப்ரோக்ராம் லிஸ்ட்ல இல்லைன்னா கேன்சல். நான் பார்த்துருக்கிறேன் திருச்சியிலலாம் பல பிஷப்புகள் உடனே அஜெண்டாவை கொண்டு வர. ஏன்னா அந்த எளிய கோலத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்கின்ற விழாவாக இது அமையும். இந்த மாணவர்கள் நாளை ஐஏஎஸ் கேட்டிருக்கிறார் கோரிக்கை. நிச்சயமா நீங்கள் பேசிய அந்த கோரிக்கை ஐஏஎஸ்களாக வருவார்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு ஆசிரியர் மகன், சாதாரண மகன் அல்ல, இந்த ஆசிரியர் மகனுக்கு தான் ஒரு ஆசிரியர் பிள்ளைகளை பற்றி தெரியும் என்று வாழ்த்தி இந்த பள்ளி நிர்வாகத்தையும் அனைவருக்கும் நான் நன்றி பாராட்டி வாய்ப்பு தந்ததற்காக. இந்த இடத்துல பேசினா யாரும் பேச முடியாது. ஏன்னா நான் வெள்ளூரில் பார்த்துருக்கிறேன், பல இடத்தில் பார்த்துருக்கிறேன். தலைவரே, உங்கள் புகழ் ஓகுக, நீங்கள் நீடோடி வாழ்க, உடல் ஆரோக்கியத்தோடு இந்த மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. இந்த பள்ளியை மிக நேர்த்தியாக நமக்கு வடிவமைத்து கொடுத்த நம்ம கான்ட்ராக்டர் வரதராஜன் ஐயா அவர்களை முன்னாலே வர முடியாது. அவருக்கு நம்முடைய அனைவருடைய சார்பாக நம்முடைய நன்றியை நாம் தெரிவிப்போம். எந்த விதமும் குறைவும் இல்லாமல் மிக சிறப்பாக நமக்கு அமைத்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு நம்முடைய அனைவருடைய சார்பாக, பேராயத்தின் சார்பாக அவருக்கு நம் நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். கோடம்பாக்கம் சிஎஸ்ஐ உயிர்த்தெழுந்த மீட்பர் ஆலயத்தின் சார்பாக பேராயத்திற்காக ஒரு சிறிய தொகையை நம்முடைய பேராயர் அவரிடம் நாங்கள் வழங்குகின்றோம். ஒரு சிறிய நிதி பேராயத்திற்காக. அதே போல இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் ஒரு சிறிய தொகையை கரஸ்பாண்டர்களும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்கிறோம். திருச்சபையின் சார்பாக கொடுக்கின்றோம். இது ஒரு ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த மெஷ்ஷுக்கும் வாட்டருக்கும் பண்ணாதீங்க. அதுக்கடுத்தது ஆஃபீஸ் செலவு கூட இது பண்ணக்கூடாது. இந்த பிள்ளைகளுக்கு இந்த 25,000 ரூபாய்க்கு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வாங்கி கொடுங்க. ஆமாம், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஐயா, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கரஸ்பாண்டன்ட் அண்ட் HMM ஆட்டு கொடுத்துட்டேன். இது வெரி இம்பார்ட்டன்ட். அனதர் கிஃப்ட் 50,000. இதை நான் ட்ரெஷர் கிட்ட கொடுக்குறேன். எந்த ஸ்கூல் டிசர்விங்கா இருக்குதோ, பக்கத்தில் என்ன ஸ்கூல் இருக்கு ரொம்ப டிசர்விங், இப்போ அவங்க எதிர்க்க சொல்லிடுறேன். இல்ல அது வேற பண்ணிட்டோம். நீங்க இதுல நிறுத்து. ஒதியக்காடு, கரெக்ட். ஐ அம் ஜஸ்ட் கிவிங் திஸ் மணி டு ஒதியக்காடு. யாரா இருக்கீங்களா? HM வாங்க. எக்ஸலென்ட். லக்கு பாருங்க எப்படி இருக்குது ஒதியக்காடு HM க்கு. வாவ், இது டைசன் வாங்கிக்கங்க. நீங்க போய் ட்ரெஷர் கிட்ட மாத்திக்கங்க. ஒதியக்காடு, ஒதிக்காடு. ஓகே. NJ Matthew, Jabba and the team, thank you, salute, go in peace. Okay. இப்போ எங்களை அனுப்பிச்சிடலாமா? இந்த முடி தொடர்ந்து இந்த பள்ளி கட்டடத்தை உருவாக்கி அதுக்கு தினமும் அதை பார்த்து அதை பரிசோதித்து எல்லா காரியங்களும் நமக்கு சீரமைத்து கொடுத்த நம்ம ஆடம், பிரமிளா ஆடம் அம்மா அவர்களுக்கு தாளாளர் ஒரே நிமிஷம், ஒரே ஒரு எல்லா கொடுங்க. ஒரு ஷால் ஷால் கொஞ்சத்துக்கு ஒரே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கூட மத்திய வட்டாரத்தின் சார்பாக பேராயர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற அனைத்து பேராய அலுவலர்களுக்கும் சிறப்பித்திருக்கின்ற மாவட்ட கல்வி அதிகாரி மற்றும் நம்ம தாசையா மற்றும் அருமையான கன்வீனர் எல்லோருக்கும் மத்திய வட்டாரத்தின் சார்பாக ஒரு சிறு மரக்கன்றை அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நான் தருவோம். இங்க இருக்கிற ஆலய பெருமக்கள் தயவுசெய்து எல்லாரும் ஒன்று எடுத்து கொடுத்துருவோம். சீக்கிரம் இந்த நேரத்தில் கை வருதுங்க. ஆமா, இப்போ எல்லாருமே குளோபல் வார்மிங் சொல்றாங்க. தமிழ் என்ன? புவி. இது குளோபல் வார்மிங் இல்ல, குளோபல் வார்னிங், எச்சரிப்பு. சும்மா வார்மிங் ஏமாத்தின கூடாது. ஆகவே உங்கள் அனைவரின் சார்பில் அம்மா அவர்களிடத்தை இதை கொடுத்துட்டு
நீங்கள் எல்லாரும் உங்க வீட்டு எதிர்க்க பள்ளி, கோயில், தர்கா, ஸ்கூல் எல்லா இடத்திலையும் மரங்களை வைத்து வளர்க்கும்படி இதை நான் சிம்பாலிக்காக டிஓ அம்மா அவர்களுக்கு கொடுக்கிறேன். எஸ், தேங்க்யூ. Yes. Thank you. I will definitely carry this. கண்களை மூடுவோம், எழுந்து நிற்போம். Thank you. பூங்கா நகர். சரி. எழுந்து நிற்போம். Thank you ஐயரே. HM, டீச்சர், கரஸ்பாண்டன்ட், கன்வீனர் எங்க? கன்வீனருக்கு கை தட்டிடுறேன். இருப்பதினாலே நாங்கள் உடனடியாக செல்ல வேண்டும். இங்கே திருவள்ளூர்ல இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கு, 1 o'clock. அதையும் மிஸ் பண்ணிட்டோம். கண்களை மூடி கடவுளை நோக்கி நாம் ஸ்தோத்திர ஜெபத்தை சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவருடைய கிருபைக்கும் பராமரிப்பிற்கும் பாதுகாப்பிற்கும் இந்த அருமையான பள்ளியையும் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமான், தாளாளர், அன்பான பிள்ளைகளும் பெற்றோர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், தூயாருடைய துணையர்கள் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு தொடர்ந்து தங்கியிருப்பதாக. ஆமென். Thank you and God bless.